திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 7ஆம் வாரம் வியாழக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். வாருங்கள், ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம் கடவுள். வாருங்கள், ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம் கடவுள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம், புகழ்பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். வாருங்கள், ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம் கடவுள். வாருங்கள், ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம் கடவுள். பாசுரம். விண் எழுகின்றது ஆதவன் தன்னலாய், கண்விழி இழந்து காலங்காலமாய் நேர்வழி விட்டு தவறியதாலே. தீமை ஒழிய தீப்பிழம்பு எழுந்தது. நம் ஒளி கிறிஸ்துவே அமைதியை அருள்வார். நம் தூய உள்ளமே அவருக்கு உரிமையாகும். நம் இதழ் கபடற்ற சொற்களை மொழிக. நம் உணர்வெல்லாம் இருளினை பகைக்க. இறைவா, எம் உடல் கரைப்படாமலும் நாவும் புரளி பேசாமலும் கண்ணையும் கையையும் அடக்கி ஆள்வோம். இந்நாள் முழுவதும் இதமாய் வாழ்வோம். வைகரை தொடங்கி மாலை வரை நம் செய்கை அனைத்தும் ஒளியுறக் காண்கிற தந்தையை, மகனை, தூய ஆவியாரை சிந்தையில் இருத்தி சேவை புரிவோம். ஆமேன். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. ஆண்டவர் திருமலைகளின் மீது தம் நகரை அமைத்துள்ளார். யாக்கோப்பின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட மேலாய் சியோன் நகர வாயில்களை அவர் விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாய் கொள்வேன். பெலிஸ்தியா, தீர், எத்தியோப்பியா நாட்டினரை குறித்து இவர்களும் இங்கே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லோரும் பிறந்தனர். உன்னதர் தாமே அதை உறுதிப்படுத்தினார் என்று சியோனை பற்றி சொல்லப்படும். மக்கள் இனங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடுவோரும் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது என்பர். உறைவிடமும் உன்னிடமே உள்ளது என்பர். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகிறார். ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகிறார். இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார். அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன. ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார். அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார். சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். கடல் நீரை தம் உள்ளங்கை அளவால் கணக்கிட்டவர் யார்? வானத்தை சாண அளவால் கணித்திட்டவர் யார்? மண்ணுலகில் புழுதியை மரக்காலால் அளந்தவர் யார்? மலைகளை நிறைகோளாலும் குன்றுகளை தராசாலும் நிறுத்தவர் யார்?
ஆண்டவரின் ஆவிக்கு வழிகாட்டியவர் யார்? அவருக்கு அறிவுரையாளனாய் இருந்து கற்றுத்தந்தவர் யார்? யாரிடம் அவர் அறிவுரை கேட்டார்? அவருக்கு பயிற்சி அளித்து நீதி நெறியை உணர்த்தியவர் யார்? அவருக்கு அறிவு புகட்டி விவேக நெறியை காட்டியவர் யார்? இதோ வேற்றினத்தார் வாளியில் இருக்கும் நீர்த்துளியாகவும் தராசில் ஒட்டிய தூசாகவும் அவரால் கருதப்படுகின்றனர். இதோ தீவுகளை ஓர் அணுவென அவர் தூக்குகின்றார். எரிப்பதற்கு லெபனோன் போதாது, எரிபலிக்கு அதன் விலங்குகள் பற்றாது. மக்களினங்கள் யாவும் இல்லாமையாக, ஒன்றும் இல்லாமையாக, வெறுமையாக அவரால் கருதப்படுகின்றன. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகிறார். ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார். அவர் தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகிறார். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது திருமலையில் அவரை தொழுங்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது திருமலையில் அவரை தொழுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். மக்கள் இனத்தார் கலங்குவாராக. அவர் கெருபுகள் மீது வீற்றிருக்கின்றார். மண்ணுலகம் நடுநடுங்குவதாக. சீயோனில் ஆண்டவர் மேன்மையுடன் விளங்குகின்றார். எல்லார் இனத்தார் முன்பும் ஆட்சியுடன் திகழ்கின்றார். மேன்மையானதும் அஞ்சுதற்கு உரியதுமான அவரது பெயரை அவர்கள் போற்றுவார்களாக. அவரை தூயவர், வல்லமை மிக்க அரசரே, நீதியை நீ விரும்புகின்றீர், நேர்மையை நிலைக்க செய்கின்றீர். யாக்கோப்பினரிடையே நீதியையும் நேர்மையையும் நீர்தாமை நிலைநாட்டுகின்றீர். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது அரியணை முன் தாழ் பணிந்து வணங்குங்கள். அவரை தூயவர். மோசேயும் ஆரோனும் அவர் தம் குருக்கள் ஆவார்கள். அவரது பெயரால் மன்றாடுவோருள் சாமுவேலும் ஒருவர் ஆவார். அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினார்கள். அவரும் அவர்களுக்கு செவிசாய்த்தார். அவர் மேகத்தூணிலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய ஒழுங்குமுறைகளையும் அவர் தந்த நியமங்களையும் கடைபிடித்தார்கள். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரை, நீர் அவர்களுக்கு செவிசாய்த்தீர். மன்னிக்கும் கடவுளாக உம்மை வெளிப்படுத்தினீர். ஆயினும் அவர்களுடைய தீ செயல்களுக்காய் அவர்களை நீர் தண்டித்தீர். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது திருமலையில் அவரை தொழுங்கள். ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவரை தூயவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது திருமலையில் அவரை தொழுங்கள். நம் கடவுளாகிய ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது திருமலையில் அவரை தொழுங்கள். பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். நீங்கள் கடவுளுடைய பல்வகை அருள்கொடைகளின் சீரிய பொறுப்பாளர்கள். எனவே உங்களில் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட அருள்கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள். ஒருவர் பேசும் கொடையை பெற்றிருந்தால் அவரது பேச்சு கடவுளுடைய வார்த்தைகளைப் போல் இருக்கட்டும். ஒருவர் பணி செய்யும் கொடையை பெற்றிருந்தால் கடவுள் அருளும் ஆற்றலை பெற்றவர் போல் பணி செய்யட்டும். இவ்வாறு இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுள் அனைத்திலும் பெருமை பெறுவார். அவருக்கே மாட்சியும் வல்லமையும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நான் என் முழு உள்ளத்தோடு கூவி அழைத்தேன். ஆண்டவரை எனக்கு செவி சாய்த்தருளும். நான் என் முழு உள்ளத்துடன் கூவி அழைத்தேன். ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்தருளும். நான் உம் கட்டளைகளை கடைபிடிப்பேன். நான் என் முழு உள்ளத்துடன் கூவி அழைத்தேன். ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. நான் என் முழு உள்ளத்துடன் கூவி அழைத்தேன். ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்தருளும். முதல் வாசகம். சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். பேச்சு நீள நீள அதன் பயன் குறைந்து கொண்டே போகும். அதனால் மனிதர் அடையும் நன்மை என்ன? மனிதருடைய வாழ்நாள் குறுகியது, பயனற்றது, நிழலைப் போல் மறைவது. அதில் தமக்கு நலமானது எது என்பதை யாரால் அறியக்கூடும்? தம் மறைவிற்கு பிறகு உலகில் என்ன நடக்கும் என்பதை யாரால் தெரிந்து கொள்ள இயலும்? விலையுயர்ந்த நறுமணத் தைலத்தை விட நற்புகழை மேல். பிறந்த நாளை விட இறக்கும் நாளே சிறந்தது. விருந்து நடக்கும் வீட்டிற்கு செல்வதை விட துக்க வீட்டிற்கு செல்வதே நல்லது. ஏனெனில் அனைவருக்கும் இதுவே முடிவு என்பதை உயிருடன் இருப்போர் அங்கே உணர்ந்து கொள்வர். சிரிப்பை விட துயரமே நல்லது. துயரத்தால் முகத்தில் வருத்தம் தோன்றலாம், ஆனால் அது உள்ளத்தை பண்படுத்தும். ஞானம் உள்ளவர்களின் உள்ளத்தில் துக்க வீட்டின் நினைவே இருக்கும். மூடரின் உள்ளத்திலோ சிற்றின்ப வீட்டின் நினைவே இருக்கும். மூடர் புகழ்ந்துரைப்பதை கேட்பதினும்
ஞானி இடித்துரைப்பதை கேட்பதே நன்று. மூடரின் சிரிப்பு பானையின் கீழ் எரியும் முட்செடி படபடவென வெடிப்பதைப் போன்றது. ஆனால் பயன் ஒன்றும் இல்லை. இடுக்கண் ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும். கைக்கூலி உள்ளத்தை கரைப்படுத்தும். ஒன்றின் தொடக்கமல்ல, அதன் முடிவே கவனிக்கத்தக்கது. உள்ளத்தில் பெருமை கொள்வதை விட பொறுமையோடு இருப்பதே மேல். உள்ளத்தில் வன்மத்திற்கு இடங்கொடாதே. மூடரின் நெஞ்சமே வன்மத்திற்கு உறைவிடம். இக்காலத்தை விட முற்காலம் நற்காலமாய் இருந்ததேன் என்று கேட்காதே. இது அறிவுடையோர் கேட்கும் கேள்வியல்ல. மரபுரிமை சொத்தோடு ஞானம் சேர்ந்திருத்தல் வேண்டும். இதுவே உலகில் வாழும் மக்களுக்கு நல்லது. பணம் நிழல் தருவது போல் ஞானமும் நிழல் தரும். ஞானம் உள்ளவருக்கு அதனால் வாழ்வு கிடைக்கும். அறிவினால் கிடைக்கும் பயன் இதுவே. கடவுளின் செயலை சிந்தித்துப் பார். அவர் கோணலாக்கியதை நேராக்க யாரால் இயலும்? வாழ்க்கை இன்பமாய் இருக்கும்போது மகிழ்ச்சியோடு இரு. துன்பம் வரும்போது நீ நினைவில் கொள்ள வேண்டியது, அடுத்து என்ன நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ளா வண்ணம் கடவுள் இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி வரவிடுகிறார். என் பயனற்ற வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டேன். நேர்மையானவர் நேர்மையுள்ளவராய் இருந்தும் மாண்டழிகிறார். தீயவரோ தீமை செய்வராய் இருந்தும் நெடுங்காலம் வாழ்கிறார். நேர்மையாய் நடப்பதிலும் ஞானத்தை பெறுவதிலும் வெறி கொண்டவராய் இராதீர். அந்த வெறியால் உம்மையே அழித்து கொள்வானேன். தீமை செய்வதிலும் மூடராயிருப்பதிலும் வெறி கொண்டவராய் இராதீர். காலம் வருமுன் நீவீர் ஏன் சாக வேண்டும்? ஒன்றை பற்றி கொண்டிருக்கும் போது அதற்கு மாறானதை கைவிட்டு விடாதீர். நீவீர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பீரானால் அனைத்திலும் வெற்றி பெறுவீர். ஒரு நகருக்கு 10 ஆட்சியாளர் தரும் வலிமையை விட ஞானம் உள்ளவருக்கு ஞானம் மிகுதியாக வலிமை தரும். குற்றமே செய்யாமல் நல்லதையே செய்யும் நேர்மையானவர் உலகில் இல்லை. பிறர் கூறுவதையெல்லாம் காது கொடுத்து கேட்காதீர். அவ்வாறு செய்தால் உம் வேலைக்காரர் உம்மை இகழ்ந்ததையும் நீவீர் கேட்க நேரிடும். நீவீர் எத்தனை முறை பிறரை இகழ்ந்தீர் என்பது உமக்கே நன்றாய் தெரியும். இவற்றையெல்லாம் என் ஞானத்தால் சீர்தூக்கி பார்த்தேன். நான் ஞானியாகி விடுவேன் என்று நினைத்தேன். ஆனால் என்னால் இயலாமற் போயிற்று. ஞானம் நெடுந்தொலையில் உள்ளது, மிக மிக ஆழமானது. அதை யாரால் கண்டுபிடிக்க முடியும்? நான் ஆராய்ச்சியில் ஈடுபட்டேன். ஞானத்தையும் காரண காரியத்தையும் பற்றிய விவரத்தை ஆராய்ந்து காண்பதில் சிந்தனையை செலுத்தினேன். கொடியவராய் இருத்தல் மூடத்தனம் என்பதையும் மதிகேடரைப் போல் செயல்புரிதல் அறிவுகெட்ட நடத்தை என்பதையும் தெரிந்து கொண்டேன். சாவை விட கசப்பானதொன்றை கண்டேன். அதுதான் பெண். அவள் உனக்கு காட்டும் அன்பு ஒரு கண்ணியைப் போல் அல்லது ஒரு வலையைப் போல் உன்னை சிக்க வைக்கும். உன்னை சுற்றி பிடிக்கும். அவளின் கைகள் சங்கிலியைப் போல் உன்னை இறுக்கும். கடவுளுக்கு உகந்தவனே அவளிடமிருந்து தப்புவான். பாவியோ அவளின் கையில் அகப்படுவான். ஆம், நான் ஒன்றன் பின் ஒன்றாய் ஆராய்ந்து இதை கண்டுபிடித்தேன் என்கிறார் சபை உரையாளர். வேறு ஆராய்ச்சிகளும் செய்தேன், அவற்றால் மிகுந்த பயன் அடையவில்லை. ஆனால் ஒன்று தெரிந்தது, மனிதன் எனத்தக்கவன் 1000-ல் ஒருவனே என்று கண்டேன். பெண் எனத்தக்கவள் யாரையும் நான் கண்டதில்லை. நான் தெரிந்து கொண்டதெல்லாம் இதுவே. கடவுள் மனிதரை நேர்மையுள்ளவராகவே படைத்தார். ஆனால் வாழ்க்கை சிக்கல்கள் அனைத்தையும் மனிதர் தேடிக்கொண்டவையே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. 2ஆம் வாசகம். இறைவனது அளவிட முடியாத ஆழங்கள். மடாதிபதியான புனித கொலம்பன் அளித்த அறிவுரை. இறைவன் தமது எல்லையின்மையினால் எங்கும் இருக்கிறார். அவர் எங்கும் அருகிலேயே உள்ளார். அவர் தம்மை குறித்து கூறுவது போல், அருகிலேயே உள்ள இறைவன் நாமே, தொலையில் உள்ள இறைவன் அல்ல. நாம் தேடும் இறைவன் நம்மிடமிருந்து தொலையில் குடியிருப்பவர் அல்ல. ஏனெனில் நாம் தகுதியுடையவராயிருப்பின் நம்மோடு அவர் பிரசன்னமாயுள்ளார். நாம் அவரது தீர்க்கமான அங்கத்தினராய் இருப்பின், நாம் பாவத்திற்கு இறந்தவர்களாய் இருப்பின், ஆன்மா உடல் வாழ்வது போல் அவர் நம்மில் வாழ்கின்றார்.
ஆன்மா உடலில் வாழ்வது போல் அவர் நம்மில் வாழ்கின்றார். அப்பொழுது உண்மையிலேயே அவர் நம்மில் வாழ்கின்றார். அவர்களில் நான் வாழ்வேன், அவர்கள் மத்தியில் நான் நடப்பேன் என்று அவர் கூறினார். அவரது பிரசன்னம் நம்மோடு இருப்பதற்கு நாம் தகுதியுடையவராய் இருப்பின், அவரது உயிருள்ள உறுப்பினர்களாய் அவரால் நாம் உண்மையில் உயிராக்கப்படுவோம். அப்போஸ்தலர் கூறுவது போல், அவரில் நாம் வாழ்கின்றோம், அவரில் நாம் அசைகின்றோம், அவரில் நம் இருப்பை நாம் கொண்டிருக்கின்றோம். உன்னதரை அவரது சொந்த இருப்பில் எவர் தேடுவார் என்று நான் கேட்கின்றேன். ஏனெனில் அவர் வார்த்தைகளுக்கோ அறிவிற்கோ அப்பாற்பட்டவர். இறைவனது இரகசியங்களை எவர் ஊடுருவக்கூடும்? எல்லையற்ற இறைவனை அறிவதாக எவர் பெருமை பாராட்டுவார்? அனைத்தையும் அவர் நிரப்பினாலும் அனைத்தையும் அவர் சூழ்ந்துள்ளார். அனைத்தையும் அவர் ஊடுருவினாலும் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவையே அவர் அடைகின்றார். அவர் தமது கரத்தில் அனைத்தையும் பற்றியிருந்தாலும் அனைத்து பிடியினின்றும் தப்புகின்றார். அவர் இருப்பதைப் போலவே எவரும் அவரை கண்டதில்லை. தேட இயலாத இறைவனுக்குரியவற்றை தேடுவதாக எவரும் அனுமானிக்க முடியாது. அவரது இயல்பு, அவர் இருக்கும் விதம், அவரது தனித்தன்மை இவை சொல்லை கடந்தவை, சேனையை கடந்தவை, ஆராய்ச்சியை கடந்தவை. எளிமையோடு கூடிய துணிவோடு இறைவன் இவ்வாறுதான் இருக்கிறார் என்றும் இவ்வாறுதான் அவர் இருப்பார் என்றும் மட்டும் விசுவசிப்பீர்களாக. ஏனெனில் இறைவன் மாறும் தன்மை இல்லாதவர். எனவே இறைவன் யார்? அவரே தந்தை, மகன் மற்றும் தூய ஆவியான ஒரே கடவுள். இறைவனை குறித்து இதற்கு மேலான பதில்களை எதிர்பார்க்காதீர்கள். இறைவனது அளவிட முடியாத ஆழங்களை புரிந்து கொள்ள விரும்புவோர் முதலில் உலகின் இயல்பை சிந்திக்க வேண்டும். தமத்திருத்துவத்தை பற்றிய அறிவு சரியாகவே கடலின் ஆழத்தோடு ஒப்பிடப்படுகின்றது. மிகவும் ஆழமான ஒன்றை எவர் கண்டறிவார் என்று ஞானம் கேட்கின்றது. கடலின் ஆழம் மனித பார்வைக்கு அப்பாற்பட்டது போல் தமத்திருத்துவத்தின் இறைத்தலைமை மனித அறிவின் பிடிப்பிற்கு அப்பாற்பட்டதாய் விளங்குகின்றது. ஒருவன் தான் எதை விசுவசிக்க வேண்டும் என்பதை அறிய விரும்பினால் விசுவாசத்தை காட்டிலும் பேச்சினால்தான் அதிகமாக புரிந்து கொள்வதாக அவன் கற்பனை செய்யலாகாது. அப்பொழுது அவன் தேடக்கூடிய இறைவனை பற்றிய அறிவு முன்பு இருந்ததை காட்டிலும் தொலைவில் இருக்கும். எனவே மிகவும் உயர்ந்த ஞானத்தை தேடுங்கள். வாக்குவாதங்களில் அல்லாமல் உங்கள் நிறைவான வாழ்க்கையால் தேடுங்கள். பேச்சினால் அல்லாமல், தீயோரின் கல்வி செருக்குடைய ஊக்கங்களில் அல்லாமல், எளிய இதயத்தினின்று எவரும் விசுவாசத்தினால் தேடுங்கள். வார்த்தைகளினால் விளக்க முடியாத இறைவனை கலந்துரையாடலின் வழியாக நீங்கள் தேடினால் முன்பு இருந்ததை காட்டிலும் அவர் உங்களை விட்டு தொலைவில் அகன்று போவார். விசுவாசத்தோடு அவரை நீங்கள் தேடினால் ஞானம் வாழும் இடத்தில் வாயிலருகே ஞானம் நிற்கும். ஞானம் இருக்கும் இடத்தில் பகுதியாகவாது ஞானம் காணப்படும். காணப்படாத இறைவன் விசுவாசத்தின் இலக்காக இருக்கும்போது ஓரளவிற்கு ஞானம் உண்மையாகவே பெற்றுக்கொள்ளப்படும். இது நம் அறிவை கடந்த விதத்தில் இருக்கும். எனவே இறைவன் காணப்படாது இருப்பினும் தூய இதயத்தினால் ஒரு பகுதியாகவே அவர் காணப்பட்டாலும் நாம் இறைவனை விசுவசிக்க வேண்டியது இன்றியமையாதது. மடாதிபதியான புனித கொலம்பன் அளித்த அறிவுரை. இன்றைய நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திரக் கல்லை கட்டி கடலில் தள்ளி விடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது.
உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. ஏனெனில் பலிப்பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர். உப்பு நல்லது, ஆனால் அது உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்குவீர்கள்? நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள், ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். தூய்மையோடு ஆண்டவருக்கு பணி செய்வோம், அவரே பகைவரின் பிடியிலிருந்து நம்மை விடுவிப்பார். தூய்மையோடு ஆண்டவருக்கு பணி செய்வோம், அவரே பகைவரின் பிடியிலிருந்து நம்மை விடுவிப்பார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நாம் பகவரிடந்தும் நம்மை வெறுப்பார் அனைவரின் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கங்காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தூய்மையோடு ஆண்டவருக்கு பணி செய்வோம், அவரே பகைவரின் பிடியிலிருந்து நம்மை விடுவிப்பார். தூய்மையோடு ஆண்டவருக்கு பணி செய்வோம், அவரே பகைவரின் பிடியிலிருந்து நம்மை விடுவிப்பார். மன்றாட்டுகள். விண்ணிலிருந்து ஆட்சி புரிகின்ற நம் கடவுளே எல்லாவற்றிற்கும் ஆண்டவர். அவர் முன் படைப்புகள் அனைத்தும் ஒன்றும் இல்லாமையே. அவரை நாம் போற்றி புகழ்வோம். எம் ஆண்டவராகிய கடவுளே, நாங்கள் உம்மை வணங்குகிறோம். என்றும் உள்ள தந்தையே, உம்முடைய கொடைகளாலேயே நாங்கள் உம்மை புகழ்கிறோம். நீர் எங்களை படைத்திருப்பதே வியப்புக்குரியது. கிறிஸ்துவில் நாங்கள் வாழ்வு பெறுவது அதைவிட வியப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் உரியது. எம் ஆண்டவராகிய கடவுளே, நாங்கள் உம்மை வணங்குகிறோம். ஆண்டவரே, புதியதோர் நாளை தொடங்கும் எம்மோடு இருந்தருளும். உம்மை தேட எங்கள் உள்ளங்களையும் உமக்கு பணி செய்ய எங்கள் மனதையும் தூண்டியருளும். எம் ஆண்டவராகிய கடவுளே, நாங்கள் உம்மை வணங்குகிறோம். உமது திருமுன்னிலையை நாங்கள் ஆழ்ந்துணர செய்தருளும். நீர் படைத்த அனைத்தின் மீதும் மதிப்பும் அன்பும் கொண்டிருக்க எமக்கு கற்றுத்தாரும். எம் ஆண்டவராகிய கடவுளே, நாங்கள் உம்மை வணங்குகிறோம். உம்மை அறிவது என்பது நீர் படைத்தவர்களை அன்பு செய்வதாகும். எங்களுடைய வாழ்வும் பணியும் எங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு ஆற்றும் பணியாக அமைவதாக. எம் ஆண்டவராகிய கடவுளே, நாங்கள் உம்மை வணங்குகிறோம். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. என்றும் வாழும் எல்லாம் வல்ல கடவுளே, வானிலிருந்து நீதியின் கதிரவனாகிய எங்கள் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து எங்கள் நடுவில் வந்த பொழுது நீர் மாட்சியின் ஒளியை பொழிந்தீர். அதை போன்று சாவின் நிழலில் வாழும் அனைவர் மீதும் இன்றும் உமது மாட்சியின் சுடரொளியை வீச செய்தருளும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.